தாவேக தலைவர் விஜய் இதுவரை எந்தெந்த நகரங்களை குறிவைத்து தனது அரசியல் பயணத்தை முடித்துள்ளார் என்பதை வரைகலை உதவியோடு விளக்குகிறார் நமது செய்தியாளர் தேவப்பிரியன். 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை தொடங்க இருக்கிறதா அறிவிச்சிய விஜய் 2/2/2024 தன்னுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்கிறார். அதுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் தன்னுடைய கட்சியுடைய பெயர் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு அந்த கட்சியுடைய முதல் மாநாடு எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில 27/10/2024 தாவேகாவுடைய முதல் மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டில் தான் தன்னுடைய கட்சியுடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்றத பிரகடனப்படுத்தினார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா முதல் போராட்டம் அப்படின்னு பார்த்தா பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில தாவேகா தலைவர் விஜய் நேரடியாகவே அந்த போராட்ட குழுவினை சந்திச்சு தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறார். இங்கிருந்து நம்மளுடைய கள போராட்டம் தொடங்குது, அரசியல் பயணம் வேகம் எடுக்கும் அப்படின்னு விஜய் அறிவிச்சார். அடுத்ததாக விஜயுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தா கட்சி தொடங்கின உடனடியாக கோவையில் ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு. 26, 27 அப்படி 2 நாட்கள் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஏப்ரல் மாதம் இந்த வருஷமே தாவேகாவுடைய ரோட் ஷோவோட தாண்டி முகவர்கள் கூட்டமும் நடந்துச்சு. ஒரு கட்சியோட அடிப்படை பலமே முகவர்கள் தான் அப்படின்றத கருதிய தாவேகா தலைமை இந்த முகவர்கள் கூட்டத்திற்கு உடனடியாகவே ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக 21/8/2025 ஏறக்குறைய 10 மாத இடைவெளியே 2வது மாநில மாநாடு தாவேகா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறதா தாவேகா தொண்டர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் மதுரையில பாரபத்தி அப்படின்ற பகுதியில் தான் இந்த 2வது மாநில மாநாடு நடந்துச்சு. கட்சியுடைய தேர்தல் பணிகளை வேகப்படுத்தணும் அப்படின்ற அறைகூவலும் இந்த மாநாட்டில் கேட்க முடிஞ்சது. அடுத்ததாக அதை வேகப்படுத்தக்கூடிய வகையில் நேரடியாகவே தாவேகாவுடைய தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை அறிவிக்கிறார். அதாவது 13/9/2025 தன்னுடைய மக்கள் சந்திப்பு தொடங்கும் அப்படின்னு அறிவிச்ச நிலையில திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்காரு. திருச்சியை தேர்ந்தெடுப்பதற்கான மிக முக்கியமான காரணமா என்ன சொன்னார் தெரியுமா? திருச்சி திருப்பத்தை தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அங்கிருந்து தொடங்குறதா அவர் சொன்னார். அதுக்கடுத்து அவருடைய பயணம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். 13/9/2025 அதே நாள்ல அரியலூர்ல அவருடைய பயணத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்றாரு. அதற்கு அடுத்ததாக மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்ட்ல அன்னைக்கான பிளான் இருந்தது. அதன் அடிப்படையில் அரியலூருக்கு அடுத்ததாக பெரம்பலூர்ல குன்னம் பகுதியில் மட்டும் விசிட் பண்றாரு. அங்க மக்கள் சந்திப்பு பயணத்தை அன்னைக்கு முடிக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா அங்க வெவ்வேறு லொகேஷன்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. அதிக அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் மக்கள் கூட்டத்தின் காரணமா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஸோ குன்னம் பகுதியில் மட்டும் அன்னைக்கு அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை அந்த வாரத்துக்கான மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் எப்ப அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட அடுத்த சனிக்கிழமை 20/9/2025 நாகையில மக்கள் சந்திப்பு பயணத்தை கண்டினியூ பண்றாரு. அதாவது எல்லா சனிக்கிழமைகளையும் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை இருக்கக்கூடிய வகையில் அவருடைய ஷெட்யூல் அப்படின்றது வகுக்கப்பட்டிருக்கு. நாகைக்கு அடுத்ததாக அவர் எங்க போனார் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நாகைக்கு அடுத்ததாக திருவாரூர்ல தான் அடுத்த மக்கள் சந்திப்பு பயணத்தை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தின் மூலமாக தொண்டர்கள் கிட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தாவேகா தலைமை கருதுது.